திருவள்ளூரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று அவருடைய ரசிகர்கள் ராகவேந்திரா கோவிலில் சிறப்பு பூஜை. திரைப்பட உலகின் ஜாம்பவான் ஆன பல ரசிக பெருமக்களை கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடந்த 4 நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவர் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்டம் ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற திருவள்ளூர் நகர செயலாளர் RG மார்த்தாண்டன் தலைமையில் சிறப்பு பூஜை திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவர் கோவில் அருகில் உள்ள ராகவேந்திரா சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சீக்கிரமாக குணமடைய வேண்டும், சீக்கிரத்தில் அவர் வீடு திரும்ப வேண்டும், தொடர்ந்து அவருடைய சிரிப்பை நாங்கள் காண வேண்டும் என்று திருவள்ளூர் நகர செயலாளர் RG மார்த்தாண்டன் அவர்கள் தெரிவித்தார். இந்த சிறப்பு பூஜையில் ரசிகர்கள் கோபி, பாஸ்கர், ஆனந்தபாபு, விஜய் பாஸ்கர், மணிபவன், சிவா, பிரகாஷ் பிருத்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஃபோட்டோ டவுன் பண்ணுங்க சார், ரைட்டாக தூக்குன மாதிரி. ஓகே சார், ஓகே சார். இன்று தலைவருக்கு உடல்நலை சரியில்லாத காரணத்தால் திருவள்ளூர் நகரத்தில் உள்ள ராகவேந்திரா சுவாமி மண்டபத்தில் தலைவர் பேரில் பூர்ண குணமடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். நாங்கள் வணங்கும் மனித கடவுள் என்றும் மனிதனோட மகிழ்ச்சியுடன் இருக்க நகரத்தின் சார்பாக கோடான கோடி ரசிகர் சார்பாக தலைவரின் புன்னகையும் மகிழ்ச்சியும் என்றும் எங்களுக்கு வேண்டும். தலைவா, உங்கள் நடிப்பு வேண்டாம், உங்கள் அரசியல் வேண்டாம், உங்கள் புன்னகை ஒன்றே எங்களுக்கு போதும் தலைவா. என்றும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் உங்கள் உயிரின் மேலான ரசிகர்களில் நானும் ஒருத்தன். கோடியில் இருந்தால் நான் இருப்பேன், லட்சத்தில் இருந்தால் நான் இருப்பேன், 10,000 இருந்தால் நான் இருப்பேன், 1000 இருந்தால் நான் இருப்பேன். தலைவா, ஒருத்தராக இருந்தாலும் உன் பின்னாடி என்றும் நாங்கள் இருப்போம் தலைவா. என்றும் தலைவருக்காக திருவள்ளூர் நகரம், திருவள்ளூர் ரசிகர் என்றும் தலைவர் வழியாக வாழ்க தலைவர், வாழ்க தலைவர் புகழ். என்றும் தலைவருக்காக தலைவர் என் உயிர் மூச்சு உள்ளவரை என்றும் என் தலைவன். தலைவருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இப்போ தலைவர் பேரில் அர்ச்சனை பண்ணியிருக்கிறோம். தலைவர் பூர்ண குணமடையணும். நாளை தலைவர் டிஸ்சார்ஜ் ஆகிடும் கேள்விப்பட்ட அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி எங்களை எல்லாரும் மகிழ்ச்சியாக அழைக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கேள்விப்பட்டவுடன் நாடி நரம்பு அனைத்தும் எங்களுக்கு சோர்வு எடுத்து விட்டது. இன்று டாக்டரிடம் அறிவுரை கேட்ட பிறகு எங்களுக்கு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கு. தலைவா, நாளை உன்னுடைய மகிழ்ச்சியான முகத்தை, உன் சிரிப்பை, உன் பார்வையை எங்கள் மீது பட வேண்டும் தலைவா. என்றும் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் தலைவா.